நான் இன்னைக்கு ஆக்சுவலாக அவுரங்காபாத் போனோம். அவுரங்காபாத்துக்கு பாம்பே வழியாக போனோம். 2 மணி ஃப்ளைட்டு. 2 மணிக்கு இங்கே வந்து நிற்கிறேன். 2 மணிலேருந்து என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்கேன். இல்லை ½ hour ஃப்ளைட்டு 1 hour லேட்டுன்னாங்க பாம்பே ஃப்ளைட்டு. சரின்னு க்யூவில் நிற்க போனால் இல்லை அவுரங்காபாத்துக்கு போகிற ஃப்ளைட்டு கேன்சல் ஆயிடுச்சு பாம்பேலேன்னாங்க. சரி அப்போ ஆல்டர்னேட் ஃப்ளைட் கொடுங்கம்மா, வேறு ஏதாவது ஃப்ளைட்டு பண்ணேன். இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, சிஸ்டம் டவுனு, உங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணதை கன்ஃபார்ம் முடியாதுன்னு 6 மணிக்கு தான் சிஸ்டம் ஆன் ஆகும், அதுக்கப்புறம் சொல்லேன்னாங்க. 6 மணி நேரம் 4 மணி நேரமாக க்யூவில் நின்றதுக்கப்புறம் இப்போ சொன்னாங்க இன்னும் சிஸ்டம் வரல, அது நாளைக்கு தான் தெரியும்னாங்க. இன்னும் பதிலே இல்லை, என்ன பண்ணுறது புரியல. அனாவசியமாக இங்கே தங்கணும், இன்னும் ஒரு அனாவசியமாக ஹோட்டலில் போட்டு தங்கணும். நாளைக்காவது போகுமா போகாதான் இன்னும் அவங்க யாரும் கன்ஃபார்ம் சொல்ல மாட்டேன்னாங்க. காலைல ஃப்ளைட்டு தருவாங்களா, மத்தியானம் ஃப்ளைட்டா, அதுவும் கிளாரிட்டி இல்லை. சிஸ்டம் ஃபெயிலியர் ஒரே ஆன்சர், ஒன்றும் தெரியல. நாளைக்காவது டிக்கெட் கிடைக்குமாமான்னா அதுவும் சொல்ல மாட்டேன்னாங்க. நோ கிளாரிட்டி. இது பாம்பே போய் பாம்பேலேருந்து போகணும், அதுதானே டைரெக்டாக பாம்பே கிடைக்கலாம். அட்லீஸ்ட் பூனாவாது கொடுமா, நான் அங்கேருந்து பஸ்லேயே போய்க்கிறேன்றேன், அதுவும் கொடுக்க மாட்டேன்னாங்க. 2 மணிலாம் நிற்கிறேன் நான். அப்புறம் 2 o'clock, ஏன்னா 2:30 செக்இன் டைம் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு. 2 மணிலேருந்து கிளாரிட்டி இல்லை. ஆமாம், கிரிட்டிக்கல் இல்லை. இப்போ என் ஃப்ரெண்டு டெல்லி ஆடுறாங்களே, கனெக்டிங் ஃப்ளைட் பிடிச்சி ஃபாரின் போகிறவங்களாம் கதறாங்க அங்கே. இப்போ பாம்பேலேருந்து கனெக்டிங் பிடிச்சி யூஎஸ் போகிறவங்க, துபாய் போகிறவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே. இந்த ஃப்ளைட்டை கிளியர்லாம் அங்கே எப்படி பிடிக்குது? அந்த ஃப்ளைட் என்ன ஆகுன்னு தெரியலையே. ரொம்ப குழம்பி காணுறாங்க. ஃபேமிலியோட போய் நடுவில் இருக்கிறாங்க. பாம்பேல போய் திடீர்னு இப்போ போய் ஒரு ஹோட்டல் போகணும்னா 10,000 15,000 ரூம் கேட்பாங்க. எங்கே போய் நிற்கிறது? அவங்க என்ன சொல்றாங்கன்னா மொத்த சிஸ்டம் மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் மொத்தம் எகிரி போச்சுன்றாங்க, ஹோல் வேர்ல்டு. அது என்ன உண்மை யார் போயின்னா அவங்களே தான் தெரியும், சாஃப்ட்வேர் தான் தெரியும். பேசஞ்சருக்கு எப்படி தெரியும்? நாங்கள் டிக்கெட்டை கையில் வச்சிருக்கோம், நம்பின்னு வரோம், ஏறுவோன்னு. 2 மணி நேரம் காத்துருக்கேன். டாக்ஸிக்காரன் சுற்றினே இருக்கு, நான் அப்போலேருந்து விட்டுட்டு போகலான்னு. எனக்கு புரியல, கிளாரிட்டி இல்லை. ஆமாம்மா, அட்லீஸ்ட் லூப் சிஸ்டமாக வச்சிருக்கணும், யாருமே வச்சுக்கலன்றாங்க. இப்போ மொபைலில் வச்சிருக்க டிக்கெட்டை ஸ்கேன் கூட பண்ண முடியாதுன்னா அப்புறம் என்ன லாபம்? இவ்வளோ டெக்னாலஜின்னு மொபைலில் ஸ்கேன் பண்ணும். மொபைலுக்கு பதிலாக சரி ஹார்ட் காப்பியாதுன்னா ஹார்ட் காப்பிக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடுச்சுல. அப்போ என்ன தான் பண்ணுறது? யாருக்கிட்டே ஆன்சர் இல்லை. எல்லா லைன்ஸும் அப்படி தான் இருக்குது. டிக்கெட்டு தான் இல்லையே, இந்த டிக்கெட்டு தான் போர்டிங் பண்ணுறதுக்கு தான் வந்தேன் நான். 2 மாதம் அலோவ் பண்ணலையே, சிஸ்டம் இல்லைன்ட்டாங்க. எங்கள் பேர் ரம்யா. நாங்கள் சென்னையில் இருக்கோம். சென்னையில் கோவா போகிறோம். அங்கேயும் ரிசர்வேஷன் புக்கிங்ஸ் இருக்குது 2-3 நாளைக்கு. இங்கே பக்கத்து வீட்டில் சொன்னாங்க திடீர்னு அவுட்டேஜ், அவங்களுக்கு லேப்டாப்பில் வேலை செய்யலைன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க ஏர்போர்ட்டில் பேப்பர் டிக்கெட்ஸ் தான் இஷ்யூ பண்ணுறாங்க, அதனால நீங்கள் சீக்கிரம் கிளம்பி போயிருங்கன்னு. இங்கே வந்து பார்த்தோன்னா அவங்க எதுவுமே இல்லை, மொத்தமாக சிஸ்டமே இல்லை, ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று ரீஃபண்டு இல்லை நாளைக்கு ரீபுக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ் இல்லை. நாங்கள் 3 மணிக்கு வந்தோம், அவங்க ஒரு 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னாங்க. இப்போ மட்டும் எதுவும் அப்பாற மாதிரி தெரியல சிஸ்டமு, அதனால நாங்கள் மொத்தமாக ரீஃபண்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு யோசிச்சுட்ருக்கோம். இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது தெரில. ரம்யா சொல்லி. నా పేరు మొహమ్మద్ సమేద్ అలీ. నా ఇంగ్లే గువాహటి పోనో నేతే ఒన్నే కాల్ ఫ్లైట్ ఇరికే నా ఇంగ్లే ఇంge vante ipom avale odam sarile yakude irke friend avale odam sarile adu po mudile ipom solra naleke na ingle anipira ipom innike vante ipom ticket inge kutukile system problem solra ipom ticket kutukile na ingle inge nalvanne ukande nikire ipom talle ennachi payanukku enna odam sarile zorom bere loose motion அதுவும் போக முடியல. எங்க ட்ரீட்மெண்ட் பாத்தீங்க? கலஞ்சாமி ஹாஸ்பிட்டல். அங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், இங்க ரிலீஸ் கொடுக்கல. நாங்களே இன்னைக்கு 20,650 டிக்கெட் புக் பண்ணிட்டு அதுவும் கேன்சல் பண்ண முடியாது, எவ்வளோ காசு என்ன பண்ணோம், அதுபோல் இங்க ரிலீஸ் கொடுக்கல. நாங்களே கேட்டு கூட்ட வேண்டாம். எவ்வளவு கஷ்டமா இருக்கு, இப்ப டைமிங் போக முடியல, கேன்சல் ஆயிடுச்சு ஃளைட். எவ்வளவு கஷ்டமா இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அங்க வேற உடம்பு சரி ஒரு ஆள் நிக்கிறேன், ரொம்ப முடியல. நாங்களே அவ கூட்ட நிக்கிறேன், இன்னைக்கு 2-3 நாள் போக முடியும். இப்போ சொல்றா நாளைக்கு வாங்க காலையில அப்புறம் டிக்கெட் தரேன் அப்படி சொல்றா. சிஸ்டம் ப்ராப்ளம் சொல்றா. இன்னைக்கு போக முடியாது சொல்றா. நாளைக்கு இப்போ நான் இங்கே என்ன பண்ணேன், இங்கே நிக்க போறேன், அப்புறம் டிக்கெட் தரேன்னா அப்புறம் நான் இங்கே அனுப்பி போக போறேன். குவாஹாட்டி போகணும்.
எங்க டிக்கெட் தர வேணா நான் இங்கே போக முடியும் டிக்கெட் கொடுக்கலன்னா இங்கே நிற்க போகிறேன் சரி, ஒரு எவ்வளோ உடம்பு சரியில்லைன்றீங்க, அது எவ்வளோ இப்போ போய் ஆகணும், ஊருக்கு போய் ஆகணும். ஆமா அப்போ இங்கே படுத்துட்டு இருக்காரு, திரும்ப ஒரு உடம்பு சரியாமல் போகிறதுக்கான இதெல்லாம் இருக்குல்ல. அதுவும் உண்மை அதுவும் இங்கே நிற்க போகிறேன் என்ன பண்ணணும் திரும்பி உடம்பு சரி நான் மாத்திரை இருக்கா மாத்திரை கொடுத்துட்டா மாத்திரை போட போகிறேன் யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது கவர்மெண்ட் சைடு இல்லை ஏதாவது சொல்லுங்க. கவர்மெண்ட் நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு எங்கே நிற்க சொல்லிட்டேன் 3 நாள் நான் இங்கே நிற்க மாட்டேன் எங்கே வரணும் அங்கே எவ்வளோ 20,680 டிக்கெட் புக் பண்ணிட்டு அப்புறம் அந்த டிக்கெட் இதுக்கு கேன்சல் ஆகும் அதுபோல் நான் இங்கே வந்துட்டேன் அப்புறம் இன்னைக்கு போக முடியல நாளைக்கு வரேன் அப்புறம் சொல்லி இல்லை ஒன்றும் போல முடியாது அப்புறம் என்ன பண்ணோம் அந்த காசு எங்கே போய்ப்போம் அதுபோல் நான் இங்கே போக முடியாது இன்னைக்கு அங்கே அனுப்பி போகிறேன் அசாம் போக போகிறேன்